ஹாய் ஃப்ரெண்ட், வெல்கம் டு மை சேனல். தினம் தினம் புதுவிதம். உங்களுக்கு இன்னைக்கு என் ஸ்டைலில் கேண்டி செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேங்காய் 2, 1.5 டின்னு கெட்டிப்பால், சீனி 1/2 டின்னு, தேவையான அளவு சிவப்பு கலரு, தேவையான அளவு வெண்ணிலா எசன்ஸ், சிறிதளவு உப்பு. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த தேங்காய் பூ அப்படி ஒரு நல்லா ஒரு 2 கிளறிட்டு இந்த பால் டின்னு இது கூட சேர்த்துருவோம். சில பேர் தேங்காய் வறுப்பாங்க. நான் வறுக்க மாட்டேன், அப்படியே தான் போட்டு செய்வேன். ஏந்திரமா கடைசியாக நல்லா ஜூஸியாக இருக்கும். கேண்டி சாப்பிடும் போது அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். அதனால் நான் என்ன செய்வேன்னா, இந்த பால் டின்னையும் இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாமே சேர்த்துருவேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கணும். இந்த சீனியை தவிர இது உப்பு, கலரு தேவையான அளவு தான் எடுத்து வச்சுருக்கேன். எசன்ஸ் போட்டுட்டு நல்லா கிண்டிக்கணும். ஓகே, நான் எல்லாத்தையும் கலந்துட்டேன். எல்லாத்தையும் கலந்து இந்த மாதிரி வந்துடும். இதை இந்த சீனியை கொஞ்சமாக தண்ணி கலந்து அந்த சீனி எல்லாம் கரைச்ச பிறகு இதை எடுத்து போட்டு கிண்ட வேண்டிதான். ஓகே, இந்த சீனியை கொஞ்சம் நல்லா கரைச்சிக்குவோம். பாகுப்பதெல்லாம் வேண்டாம். கரைஞ்ச உடனே இதை இதில் போட்டு கிண்ட வேண்டிதான். மிதமான நெருப்பில் வச்சுக்கணும். ஆனோடனே இந்த மாதிரி இருக்கும். மேலெல்லாம் ஒட்டாமல் ஸ்லோ ஃபயர்லேயே வச்சு நீங்கள் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். அதனால தான் இது பேர் கேண்டீன் வந்துச்சோ. கிண்டிக்கிட்டே இருக்கிறதுனால கேண்டீன்ட்டாங்களோ. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா, நான் ஏன் வறுக்காமல் போடுறேன்னா, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். இங்கே பாருங்கள், அந்த தேங்காய்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இனிப்போட ஜூஸியாக இருக்கும். இது நீங்கள் செஞ்சிட்ட பிறகும் அந்த ஜூஸ்னஸ் அப்படியே இருக்கும். ட்ரையாக பிடிக்கும் அவங்கன்னா வறுத்துட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது இளந்தேங்காயில் செஞ்சிங்கன்னா இன்னும் ரொம்ப ருசியாக இருக்கும். அண்ட் இது இன்னும் கொஞ்ச நேரம் கிண்டணும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் அது ஜூஸியாக தான் இருக்குது. அதாவது அந்த தேங்காய்லாம் இப்படி ஜூஸியாகவே இருக்குது. நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஓகே காய்ஸ், இது ஆல்மோஸ்ட் டன். இது ஒரு வழியாக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு செய்யும் போது அது அந்த சுருண்ட பதம் வரும். நான் இந்த பதத்திலேயே எடுத்துருவேன். சில பேர் இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்டுவாங்க, அது ரொம்ப கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த பதத்துலேயே எடுத்துறதுனால அது இப்படி ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். ஓகே, கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. நீங்கள் கிண்டும் போது அப்படியே அது சுருண்டு வர்ற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நிப்பாட்டிட்டு நம்ம தட்டில் எடுத்து போட்டுடலாம். எடுத்து போட்டுட்டு சமப்படுத்திடலாம். இப்போ நல்லா சமப்படுத்தியாச்சு. நான் அந்த கரண்டி வச்சு தான், இந்த பின் பகுதி வச்சு தான் அப்படியே திருப்பி அமுத்தி அப்படியே தேய்க்கணும். புதுசாக செய்கிறவங்க பார்த்து கவனம், கை சுட்டுக்கும். ஓகே, நல்லா அமுத்தி சமப்படுத்திட்டா அப்புறமா வெட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். துண்டு போடுறதுக்கு இது நல்லா காயணும். காஞ்ச பிறகு நம்ம துண்டு போடலாம். அப்படியே கோடு போட்டு வச்சுட்டேன். இப்போ நம்ம அது மேலேயே அழகாக வெட்டிடுவோம். பீஸ் போட்டுருவோம். ஓகே, ஓகே, பார்த்தீங்களா? இது ஜூஸியாக இருக்கும். கிட்ட காட்டுறேன் பாருங்க.
இதேமாரி எல்லாத்தையும் பீஸ் பண்ணுறோம் அப்படிதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகே, பாய்.